ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது, இன்னைக்கு இரவு 12 மணிக்கு இதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் விரும்பக்கூடிய நபர் கன நேரத்தில் உங்களுக்கு வசியமாவாங்க. இது ஒரு சித்தர்கள் நமக்கு அருளிய ஒரு ரகசிய ஒரு வசிமுறை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நம்ம கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஒரு மந்திர முறை. இந்த மந்திர முறை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரங்கள் பற்றி எங்கிட்ட கேட்குறீங்க. ஆனால் இந்த மந்திரம் பண்ணால் நடக்குமா, இந்த மந்திரம் சொன்னால் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட இந்த மந்திரத்தை பற்றி கேட்குறாங்க. ஆனால் யாருக்குமே இந்த மந்திரத்தை எப்படி பிரயோகம் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் தெரிய மாட்டேங்குது. ஒரு மந்திரம், இந்த மந்திரத்தை சொன்னால் நம்ம நினச்சது நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர, மந்திரம் எப்படி பயன்படுத்தணும், மந்திரத்தோட சக்தி என்ன, மந்திரம்னா என்ன அப்படிங்கிறது கூட உங்களுக்கு புரியாமல் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவில் மந்திரம்னா என்ன, அதை எப்படி பிரயோகம் பண்ணணும், அதை பிரயோகம் பண்ண உடனே நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், முதல்ல அந்த மந்திரம் நமக்கான மந்திரமா, இந்த மந்திரத்தை சொல்கிறனால நம்ம நினச்சது நடக்குமா அப்படிங்கிறத ஒரே நாளில் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, மற்றும் நம்ம விரும்பக்கூடிய நபர் நம்மளை தேடி வரக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரமாக அதை எப்படி மாற்றுறதுங்கிற எல்லாத்தையுமே முழுமையாக உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல மந்திரங்கள் பற்றி சொல்கிறேன். மந்திரங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சாதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான். ஒரு வார்த்தையை தொடர்ந்து திரும்ப திரும்ப நம்ம சொல்லும்போது அதுக்கு சக்தி ஏற்றும். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, என் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் காதில் கேட்குறீங்க, ஓகே. ஆனால் என் வாயிலேருந்து வந்த வார்த்தையை நீங்கள் காதில் கேட்ட பிறகு அந்த அலைவரிசையாக அது மாற ஆரம்பிக்கும். அந்த ஃப்ரீக்குவன்சி பிரபஞ்சத்தில் ஏதாவது ஒரு இடத்துல போய் நிற்குமே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோனில் பேசுகிறோம். இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும்போது அது என்ன ஆகுது, இங்கேருந்து நம்ம பேசக்கூடியது டவருக்கு போய் அவங்களுக்கு போகுது இல்லைங்களா. அந்த டவராக பார்த்தீங்கன்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை ரிசீவ் பண்ணி இந்த பிரபஞ்சம் வச்சுருக்கும். இவ்வளோ தான். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் டவராக யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாகவே நம்ம பேசக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் ஸ்டோர் ஆகும். அது ஃபோனில் பேசுகிறதாலும் சரி, ஏன் நீங்கள் ஒரு ரேடியோவில் பாட்டு கேட்டால் கூட அந்த பாட்டும் கூட பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு மூலையில் சுற்றிட்டு தான் இருக்குமே. கரெக்டாக அதே ஃப்ரீக்குவன்சி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி அதே ஒளி அதிர்வுகளோடு நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். இதை வேறு மாதிரி சொல்லலான்னு உங்களுக்கு சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து, ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்து நீங்கள் வாய்க்கிட்ட வச்சுட்டோ இல்லை ஒரு ஸ்பீக்கர் கிட்ட வச்சுட்டு எவ்வளோ சவுண்டாக நீங்கள் போட்டாலும் அந்த கண்ணாடி கிளாஸ் உடையவே உடையாது. இதுவே சரியான ஃப்ரீக்குவன்சி, அந்த சரியான வைப்ரேஷன் ஆகிற மாதிரி நம்ம கத்தும்போது அந்த கரெக்டான ஃப்ரீக்குவன்சியில் நீங்கள் கத்துனீங்கன்னா அந்த கிளாஸ் உடைய ஆரம்பிக்கும். ஸோ மந்திரங்களுமே அந்த சரியான உச்சரிப்போட சரியான ஃப்ரீக்குவன்சியோடு நீங்கள் பண்ணும்போது மட்டும்தான் அது உங்களுக்கு பயன்படுமே. ஸோ மந்திரம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பயன்படுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக எல்லாருக்கும் பயன்படும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உங்கள் உடம்புல இருக்கணும். ஸோ மந்திரங்கள் பார்த்திங்கன்னா, நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், அதே மந்திரத்தை நீங்களும் சொன்னால் உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது பொய். அப்படிலாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா என் உடம்புல இருக்கக்கூடிய இந்த பிராணசக்தியும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பிராணசக்தியும் மாறுபாடு கண்டிப்பாக அடையுமே. உங்களோட லைஃப் ஸ்டைல் பொறுத்து மாற ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிராணசக்தி கம்மியாக இருக்குன்னா நீங்கள் நிறையா ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் நிறையா பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிராணசக்தி வரும். அதன் பிறகு நீங்கள் வசியம் பண்ணி சக்ஸஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வசியம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான மிக முக்கியமான காரணமே அவங்க உடம்புல அந்த பிராணசக்தி இல்லாமல் இருக்கிறது தான். இதில் 100க்கு 99% இது வரைக்கும் நீங்கள் மோஸ்ட் பாப்புலர் எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் யாருமே இதை சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த பிராணசக்தியை புரிஞ்சிக்காத ஒரே தன்மையினால தான் பார்த்திங்கன்னா மந்திரங்கள் உங்களுக்கு பலனளிக்காமல் போகலாம். ஒரு சில பேருக்கு அவங்க உடம்புல இயற்கையாகவே இருக்கும். இயற்கையாகவே பிராணசக்தி இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தொட்டதெல்லாம் தொடங்க ஆரம்பிக்கும். ஒரு செடி நட்டு வச்சாங்கன்னா உங்களுக்கு செடி நல்லா வளரும். அவங்கள யாராவது பார்க்கும்போது உனக்கு என்னடா நல்ல கைராசிக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கண்ணை பார்த்தாவே ஒரு காந்த சக்தி இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வச்செல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு இருக்கா இல்லைன்னு. ரெண்டாவது, இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தும் போது பண்ணின முதல் நாளே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நீங்கள் பண்ணுறீங்க, இந்த மந்திரம் சொல்லி முடிச்ச உடனே உங்கள் உடம்புல மாற்றம் தெரியும். அப்படி மாற்றம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, இந்த மந்திரம் உங்களுக்கான மந்திரம், இந்த மந்திரம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். எந்த விதமான மாற்றங்களும் தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆகலைங்க, என் உடம்புல எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல அப்படின்னா நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம், இந்த மந்திரம் உங்களுக்கான மந்திரமே கிடையாது. இதை நீங்க பயன்படுத்துனீங்கன்னா 0 பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். 1% கூட இது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்காது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ அதை நீங்க ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. பண்ண ஒரே நாள் உங்களுக்கு நடக்கும். இதை நீங்க பயன்படுத்தக்கூடிய நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடுராத்திரி தான் நீங்க பண்ணணுமே. ஏன் நடுராத்திரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடுராத்திரி பாத்தீங்கன்னா இந்த சூரியனோட அஸ்தமிச்சு அதோட எந்த சக்தியுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா எல்லா அதிர்வலைகளுமே ஃபுல்லா அஸ்தமிச்சு போயிருக்கும். எந்த
விதமான சக்தியுமே இல்லாமல் ஒரு நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த நியூட்ரலாக இருக்கும்போது நம்மளோட மனமுமே ஹைலி நியூட்ரலாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கான பவர் இருக்கும். இது நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. எனக்கு கரெக்டான நேரம் அப்படின்னா ஒரு நைட்டு ஒரு 12லேருந்து 1 மணி அதுக்குள்ளே நீங்கள் இதை பண்ணி முடிக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதை பண்ணக்கூடிய தினம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமை நைட், அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் 12 மணிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை கணக்கு உங்களுக்கு வந்திருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு வந்து கணக்கு புதன்கிழமை நைட்டு இல்லாட்டி சனிக்கிழமை நைட்டு வச்சுக்கோங்களேன். அந்த நாளில் நீங்கள் பண்ணோம். நல்லா குளிச்சுட்டு நைட்டு ஒரு 11 மணிக்கெலாம் குளிச்சிருங்க. குளிச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பூஜையில் போய் உட்காந்துக்கோங்க. சுத்தமான சந்தனம் கையில் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுத்தமான சந்தனத்தை தொட்டு உங்களோட பேர், அவங்களோட பேர் அதை எழுதிக்கோங்க. அதை எழுதி பக்கத்தில் வச்சுட்டு அவங்களோட ஒரு ஃபோட்டோ, அவங்களோட வந்து ஃபோனில் வைக்கலாமெல்லாம் கேட்காதீங்க. ஃபோன்லாம் தொட்டவே கூடாது. இதை பண்ணக்கூடிய நேரத்தில் எந்த விதமான எலக்ட்ரானிக் பொருளுமே உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுட்டு லேட்டஸ்டான ஃபோட்டோ தான் இருக்கணும். அதை முன்னாடி வச்சுக்கோங்க. அதன் பிறகு ரொம்ப ரொம்ப வாசனையான ஒரு ஊதுபத்தி, உங்களுக்கு ஒரு 2 ஊதுபத்தி பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் நல்ல வாசனையான ஊதுபத்தி அப்படின்னா அந்த ஊதுபத்தி வந்து உங்கள் மனதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லில் நம்மளை அப்படியே ஈர்க்க ஆரம்பிக்கும். அதற்காக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்தன அத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி நல்லா ஸ்மெல், நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கோங்க. அடுத்து கடையில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி வேறு, நம்ம இந்த தண்ணிலாம் போட்டு குடிக்க பயன்படுத்தும் இல்லைங்களா, அந்த வெட்டி வேறு நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கோங்க. அந்த வெட்டி வேரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பவுடராக அரைச்சி அதை வந்து சாம்பிராணி போடுவோம் இல்லைங்களா, அதில் போட்டு லைட்டாக பற்ற வச்சுட்டு இந்த சந்தனத்தில் கொஞ்சம் அதில் போட்டு விட்டிங்கன்னா அந்த புகை வந்து வீடு ஃபுல்லாக ஒரு சாம்பிராணி புகை வர மாதிரி இருக்கும். இந்த டைமில் நீங்கள் நல்லா அமைதியாக உட்காந்துட்டு கண்களை மூடிக்கிட்டு கழுத்து, முதுகு, தலை எல்லாமே நேராகணும். தரையில் உட்காரக்கூடாது. ஒரு ஃப்ளோர் மேட் போட்டு உட்காந்துட்டு அந்த ஃபோட்டோவை முழுமையாக பாருங்கள். உங்கள் கண்களை வந்து பார்த்தீங்கன்னா திறந்து அவங்களுடைய உருவத்தை நல்லா பார்த்து கண்களை மூடிக்கோங்க. கண்களை மூடின உடனே உங்கள் மனக்கண்ணில் வந்து அவங்களோட உருவம் தெரியணும். அவங்க உருவம் தெரிஞ்ச ஆரம்பித்த பிறகு ஒரே ஒரு வார்த்தை தான், அதான் ஸ்ட்ரீம். இந்த ஸ்ட்ரீமுங்கிற மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தணும். ஸ்ட்ரீமுங்கிற மந்திரம் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 108 தடவை சொல்லணும். 108 தடவை நான் எப்படி கவுண்டிங் பண்ணுறதுங்க, எனக்கு கவுண்டிங் மிஸ் ஆயிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜபமணி மாலம் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்கள் மனக்கண்ணில் அவங்க தெளிவாக இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. கண்ணை மூடினீங்கன்னா உங்கள் மனக்கண்ணில் அவங்களோட படம் அப்படியே உங்களுக்கு தெரியணும். அந்த படம் எக்காரணத்தை கொண்டும் பிளர் ஆகி மறைஞ்சு போச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த மன கட்டுப்பாடே இல்லைன்னு அர்த்தம். அப்படி மறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் பண்ணுறது வேஸ்ட்டு. அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு தினமும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. யோகா பண்ணுற மாதிரி கண்களை மூடிக்கிட்டு தியான நிலையில் இருந்து அவங்க உருவத்தை வந்து உங்கள் மனத்தில் நிறுத்திட்டு அடுத்த வாரம் இதை முயற்சி பண்ணுங்கள். அவங்களோட உருவம் நீங்கள் மந்திரம் சொல்கிற வரைக்கும் உங்கள் மனக்கண்ணை விட்டு வெளியே போகவே கூடாது. அப்படி வெளியே போகக்கூடாதுன்னா உங்களுக்கு எந்த வித டைவர்ஷனுமே இருக்கக்கூடாது. வச்சுட்டு கொஞ்சம் மல்லிகைப்பூ பயன்படுத்தினால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 நாளுக்குள்ள ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதை விட ஒரு சக்தி வாய்ந்த பூ எதுன்னு கேட்டிங்கன்னா அதான் பவளமல்லி. வெள்ளையோ ஆரஞ்சு கலரும் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, இந்த பவளமல்லி பூ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வச்சு நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தணும். இந்த பவளமல்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 நாள் பண்ணாவே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைச்சிடும். கண்களை மூடிக்கோங்க. பவளமல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் கிட்ட வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும், அதிகமாக வேணுங்கிற அவசியம் கிடையாது. பவளமல்லி வச்சுட்டு கண்களை மூடிக்கிட்டு ஸ்ட்ரீமுங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லணும் 108 தடவை. இதை சொல்லி முடிக்கிறதுக்கு சரியாக 45 மினிட்ஸ் ஆகுது, குறைஞ்சது உங்களுக்கு டைம் எடுக்கணும். 1 hour ஆனாலும் பரவாயில்ல. இங்கே ஸ்ட்ரீம் கடை சொல்லக்கூடாது. ஸ்ட்ரீம் இப்படின்னு மனசுக்குள்ளாரையே இதை நீங்கள் வந்து நல்லா இழுத்து லென்த்தாக நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி 108 தடவை சொல்லிவிட்டு அதன் பிறகு கண்களை திறந்துட்டு அமைதியாக ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நீங்கள் எதிர்த்து போயிடலாம். நீங்கள் இந்த ஸ்ட்ரீமுங்கிற மந்திரத்தை வந்து 108 தடவை சொன்ன பிறகு ஒரு 5 நிமிஷம் உட்காருவீங்க இல்லையா, அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு வந்து லைட்டாக ஆட ஆரம்பிக்கும், லைட்டாக ஒரு வைப்ரேஷன் வர ஆரம்பிக்கும். உங்கள் உடம்பு முன்னும் பின்னும் போகிற மாதிரியோ இல்லை உங்கள் உடம்பு மேல் எழும்புகிற மாதிரியோ உங்கள் உடம்பு ரொம்ப லேசாக காற்றுல பறக்கிற மாதிரியோ இந்த மாதிரியான ஃபீல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மந்திரம் உங்களுக்கான மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு இது 100% வெற்றி கிடைக்கும். எனக்கு எந்த வித மாற்றங்களும் என் உடம்புல தெரியலைங்க, எந்த வித எஃபெக்ட்டுமே எனக்கு தெரியல, ரொம்ப நார்மலாக தான் நான் இருக்கிறேங்கன்னா கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தாதீங்க, உங்களுக்கு பலன் கொடுக்காது. ஸோ உங்கள் உடம்புல மாற்றம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பவளமல்லியை பயன்படுத்துங்க. சரியாக 3 நாளுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த பர்சனுக்கு முன்னாடி போய் நின்னீங்கனாவே போதுமானது. கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட நல்லா பேச ஆரம்பிப்பாங்க. இது உங்களுக்கு 100% நடக்கும். இது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். அடுத்தவங்ககிட்ட மெயின் சொல்லவே சொல்லாதீங்க. நான் உங்கள் நெகட்டிவாக ஏதாச்சும் ஒன்று கூட சொல்லலாம். இது ஒரு வசிமுறை தான். ஸோ அதையும் சொல்லிடுறேன். இது வந்து பேசிக் தான். இது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம்னு நான் சொல்ல மாட்டேன். பேசிக்கான விஷயம். அவங்க மனசில் உங்களுடைய ஆற்றலை, உங்களோட அட்ராக்ஷனை கொண்டு வரும். நல்ல பவர் கிடைக்கும். 3 நாளில் ரிசல்ட் கொடுக்கும். எனக்கு பவளமல்லி கிடைக்கலிங்கன்னா நீங்கள் சாதாரண மல்லிகைப்பூவே பயன்படுத்தலாம்.
சாதாரண மல்லிகைப்பூ பயன்னா ஒரு 7 நாளாவது நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க முன்னாடி போய் நில்லுங்க. அதற்கான சக்தி உங்களுக்கு கிடைக்கும். உடம்புல அந்த அதிர்வலைகள் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இதை நீங்கள் பயன்படுத்தணும். என் உடம்புல எந்தவித மாற்றங்களுமே தெரிலனா நீங்கள் இதை பயன்படுத்தாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மந்திரங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்ச பிறகு பயன்படுத்துங்க. தெரியாமல் அதை புரிஞ்சிக்காமல் நானும் பயன்படுத்துனீங்கன்னா அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. கடைசியில் நீங்கள் தான் இதெல்லாம் போய் அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்தில் வந்துடுவீங்க. ஸோ அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பை.